ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை உதவிக்காக அடையுங்கள். இக்கட்டில் மனிதனோட உதவி பெறுதா, அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நல்லவர். சில இடத்துல மனிதர்களை கூப்பிடுறோம், மனிதர்கள் உதவி செய்ய முடியாது. சங்கீதத்தில் 118:8 நடுவசனம் சொல்லுகிறது, மனுஷன் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நாசில சுவாசம் உள்ள மனிதனை நம்புகிறதை விட்டு விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். மனிதன் தன் மண்ணுக்கு திரும்புவான், நாட்டில் யோசனைகள் அழிந்து போகும். ஆமென். ஸ்தோத்திரம். பிரச்சனைகள், தேவைகள், ஆபத்துன்னு வரும்போது கர்த்தரை கூப்பிட்டு பாருங்கள், அவர்களுக்கு உதவி செய்வார். அவருடைய பரம தகப்பன். ஆண்டவர் நல்லவர். சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 107:19. சங்கீதம் 107:19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். சங்கீதம் 107:19. 107:19 தெளிவாய் வாசிக்கிறோம். இன்னும் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் கூப்பிடுங்க. அந்த பார்வையற்ற அந்த மனிதன் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரன் இறங்கும். அடக்கினார்கள், ஆனால் இயேசு அற்புதங்களை செய்தார். ஜெபம் என்பது தேவனை நோக்கி கூப்பிடுகிறது, தேவனை அழைப்பது. ஒரு கிராமத்துல நல்ல மழை பெய்து, திடீரென்று அதுவரையிலும் பக்குவப்படுத்தாத ஒரு நிலத்தை விவசாயத்திற்காக ஒரு விவசாயி பக்குவப்படுத்தி கொண்டிருந்தான். அதில் சின்ன சின்ன கற்கள் இருந்தது. விவசாயி சொன்னார், நம்ம உழுகிறதுக்கு முன்பதாக அந்த நிலத்தோட கல்லெல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி மகனும் தகப்பன் சேர்ந்து கற்களை புறக்கினார்கள். தகப்பன் சொன்னா, என் ஏரியாலாம் பிறக்கிட்டோம், அவன் ஏரியா பிறக்கிட்டேன். அப்பா நான் பிறக்கிட்டேன்ப்பா, ஒரே ஒரு கல்லை மட்டும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, இவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். தகப்பனார் சொன்னா, முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னை கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி தகப்பனார் வந்தார். ரெண்டு பேரும் முயற்சி பண்ண போது ரொம்ப எளிதாக இந்த பெரிய கல் புரண்டு போய்விட்டது, தடைகள் மாறிவிட்டது. பாருங்க, அவன் தகப்பனை கூப்பிட்டு இருந்தா ஏற்கனவே ஈஸியா முடிஞ்சிருக்கிற சத்தியம் அதில் வெளிப்படுது. பாருங்களேன், அவனுடைய பரம தகப்பன். நம்முடைய அறிவினால செல்ல முடியாது, நம்முடைய அனுபவத்தினால முடியாது, நம்முடைய பணத்தினால முடியாது. இயேசுவேன்னு சொன்னா போதும். இக்கட்டுல மனுஷனோட உதவி விருதுதான், ஆனால் கர்த்தர் வருவார். எரேமியா தீர்க்கதரிசி குழியில தூக்கி போட்ட போது எரேமியா கர்த்தரை கூப்பிட்டார். அந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் வந்தனன்னு சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்லி வெளியே கொண்டு வந்தார். எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் யார் தெரியுமா? வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க ஆபத்துல கர்த்தரை கூப்பிடுங்க, கர்த்தரை கைவிட மாட்டார். எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தை என்னன்னு கூப்பிடுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை கூப்பிடுங்க, அவர் வருவார், வந்து உதவி செய்வார். எந்த மனிதனுடைய உதவி வர முடியாத இடத்துக்கு கர்த்தர் வந்து உதவி செய்கிறவர். ஆண்டவரை போய் ஜெபிங்கள், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஜெப குறைவு மாற்றும். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பித்துக் கொள்ள கருவிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவரை தப்புவித்து கனம் பண்ணுவேன்னு சொன்னீரேன். ஆபத்துகள் வரும்போது, விக்கிரயங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது உண்மை நோக்கி கூப்பிட, அதன் மூலமே ஆசீர்வாதங்களால் விடுவிக்கப்படுகிறதா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.